ஹலோ, உங்கள் அன்பு நண்பன் விஜய் பிளாக்கி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுட சுட ஒரு செய்தியை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். யாருன்னு தெரியுமா? நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவங்களுடைய மகனுடைய மூவி ஃபீனிக்ஸ். டைட்டிலே பறக்கிற மாதிரி இல்லை. ஃபீனிக்ஸ் ரொம்ப அடிபட்டு மேலே பறக்கும், ஓகேவா? அது போல் விஜய் சேதுபதி அண்ணன் அவங்களுடைய மகன், ஓகேங்களா? அவரையும் நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. சினிமா ஆர்டிஸ்ட்டு, பெரிய ஆர்டிஸ்ட்டு வேற, வேர்ல்டு ரெக்கார்டை உடைச்சவர். அவங்க மகனுக்கு சினிமா உள்ள இன்ட்ரெஸ்ட் வரும்போது நீ ஆசைப்பட மட்டும் தேவையில்லை, இது பெரிய உலகம், இதில் வந்து நிறைய கான்ட்ரெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் மூவ் பண்ணி வரணும்ப்பா அப்படின்னு நிறைய ட்ரிக்கு குறை கொடுத்துருப்பாரு, நிறைய கிளாஸ் எடுத்திருப்பாரு, நிறைய அட்வைஸ்லாம் பண்ணியிருப்பாரு. ஒரு ஃப்ரெண்டாக தான் பேசிகிட்டு இருக்காரு, நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. என் பிள்ளைன்னு பார்க்கல, என் ஃப்ரெண்டோட ஜாலியாக ரெண்டு பேருமே வந்து பேசிகிட்டு இருக்கோம். இதை பற்றி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அவருடைய ஷூட்டிங்கில் வேற அவன் மகன் வந்து ஃபைட் சீனு தான் சொல்லுப்பா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக பார்ப்பறில் இருக்கு. அவரு சூர்யா அவர் பேர், ஏற்கனவே டைட்டில் உடச்சிட்டு தான் வெளியே வந்தார். 2 சூர்யா நினைக்கிறேன் மேக்ஸிமம். இது ஒரு யூடியூப் சேனலில் வந்து கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து சூர்யா டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் 1, சிங்கம் 2 அதுமாரி ஒரு டைட்டிலே வரும். அப்போது சூர்யான்னு ஒரு டைட்டில் போடும்போது ஒவ்வொரு சேனல்லையும் சூர்யோடைய மூவியா யார் இது அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து அவரே சொல்லிட்டாரு, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சூர்யா அப்படின்னு சொன்னார், ஓகேங்களா? அப்போ வந்து நிறைய பேர் இப்படி பேசினாலும் எனக்கு தேவையில்லைப்பா அப்படின்னு. அது தேவையில்லை நம்மளுக்கு ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு புது ஹீரோ உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மீடியாலேருந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் கொடுங்க. என்னென்னா இப்போ ஒரு 1 டேக்கு முன்னாடி தான் டீசர் விட்டாங்க. ஃபீனிக்ஸ் செம்மையாக மிரட்டி தள்ளியிருக்காரு. ஒரு பாக்ஸிங் கற்றுக்கிறாரு, அந்த பாக்ஸிங்கில் வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுது. அந்த பாக்ஸிங்கில் இவரை வந்து மூவ் பண்ணி வில்லன் கொஞ்சம் டாப்பில் போயிடுறாரு. அவர் அடிச்சுட்டு திரும்பவும் கற்றுக்கிட்டு பாக்ஸிங் ஒழுங்காக கற்றுக்கிட்டு திரும்பியும் வர்றாரு. அவரை மூவ் பண்ணிட்டு இவர் ஜெயிக்கிறாரு. அவருக்குள்ளே ஒரு ஃபேமிலி பிரச்சனை ஆகிடுது. அந்த ஃபேமிலியில் மூவ் பண்ணிட்டு தான் வில்லன் கொஞ்சம் அடிக்கிறான் உள்ளே இறங்கி. கொஞ்சம் கான்ட்ரஸ்டியாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஜேர்னிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை போலேயே வந்து செவுத்துல குத்தத்தை அவனை அடிக்கிறது, பாக்ஸிங் ஒவ்வொன்றும் சின்ன சின்ன மூமெண்ட்டு ஃபுல்லாகவே விஜய் சேதுபதி போலவே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கான்ட்ரஸ்டியாக போயிட்டு இருக்கு. இப்போ யூடியூப்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு அப்பாவை போலவே பையனும் பண்ணுறான் அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்தோன்னே ஒரு படத்தை டீசரை பார்த்தோன்னே மார்க் பண்ணிக்கலாம், இந்த படம் வந்து ஓடுமா ஓடாதா, ஃபெயிலர் ஆகுமா ஆகாதானே. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கான்ட்ரஸ்ட் ஒரு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த படம் இந்த பையனுக்கு சின்ன வயசில் படிக்கிற வயசில் நேரத்துக்கு படத்தை நடிக்கணும், வாழ்க்கை நேரத்துக்கு சீக்கிரமாக லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு பிடிச்சிருந்தது, அவனோட லைஃப் அவன் என்ஜாய் பண்ணுறான், அவன் போயிட்டு இருக்கான். உங்களுக்கு படத்தை பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லையா தட்டி விட்டு போயிடுங்க. மற்றவங்களை குறை சொல்கிற வேலையே நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா குறை சொல்லிட்டு தான் இருக்கணும், ஆனால் அவன் மேலே போயிட்டே இருப்பான், நீங்கள் கீழே தான் இருக்கணும், ஓகேவா? மற்றவங்களை குறை சொல்லாதீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? பெரிய ஹீரோடைய பையன் வேற, ஏன்னா அவனுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம ஒரு ஆசை இருக்கும்ல. அது போல இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க வரான், ஃபர்ஸ்ட் போடும் ஃபீனிக்ஸ், ஓகேங்களா? புதுமுகம், எல்லாருமே சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா இந்த கதையில வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம விஜயனை கூட பண்ணியிருப்பாரு, நம்ம விஜய் சேதுபதி 2 பேருமே பண்ணியிருப்பாங்க மாஸ்டர் படத்துல. கொஞ்சம் ஒவ்வொரு சீனும் 1/2 பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அப்பனைய போலயே வந்து ஒவ்வொரு ஜேர்னியும் வந்து பையனும் பண்றாரு. ஃபைட் சீனும் சரி, ஒவ்வொரு லவ் மூமெண்ட்டும் சரி, ஒரு பார்வை, அந்த வில்லனுடைய பார்வை பார்க்கறது, அந்த அடிக்கிறது எல்லாமே ஒவ்வொரு ஜேர்னியும் வந்து செம்மையா அப்புறம் போலவே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன்னா அதில் ரொம்ப கிளாப் நான் தட்டிக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் டீசர் பார்க்கும்போது. என்னடா இது புல் அரிச்சிச்சு, நிற்கலாம் செம்மையாக புல் அரிச்சிச்சு, செம்மையாக இருந்தது. ஒவ்வொரு சீனும் வந்து மூமெண்ட்டு, கேமரா ஆங்கிள் சரி, கொரியோகிராஃபி சரி, டைலாக்கு எல்லாமே வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட் வேறு நடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து இல்லாமல் நம்ம வரலட்சுமி சரத்குமார் அவங்க பின்னி எடுத்திருக்காங்க, ஒவ்வொன்றும் செம்மையாக பின்னி எடுத்திருக்காங்க, ஓகேங்களா? அவங்களோட நடிப்பும் ஏற்கனவே சொல்ல தேவையில்ல, விஷாலனை கூட நடிச்சிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு நடிப்பும் சசிகுமாரன் நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நடிப்பும் வந்து பிரிட்டி எடுத்திருப்பாங்க. அவங்களோட டைலாக், அவங்களோட ஜேர்னி அழகா கியூட்டாக வந்திருப்பாங்க. எந்த படத்துலையும் டபுள் மடங்கா குத்துருக்குன்னு சொல்லிட்டு வரலட்சுமி சரத்குமாரை கொஞ்சம் பிராண்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இந்த படத்துல ஃபீனிக்ஸ்ல, ஓகேங்களா? செம்மையா போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. இந்த மூவி வந்து கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே
இந்த படத்துக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா ஒரு படம்ன்றது இல்லாம ஒரு புதுமுகம் ஹீரோ, ஓகேங்களா? அவங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. இதோட பெஸ்டா வேற லெவல்ல கொடுப்பாரு நாங்க நினைக்கிறேன். என்னன்னா டைலாகும் சரி, கேமராங்களும் சரி, லொக்கேஷன்ஸ் ஒவ்வொன்றும் செம்மையா கொடுத்துருக்காங்க. எடிட்டிங்க்கு சல்யூட் தலைவா. எடிட்டிங் பிரிச்சு எடுத்துட்டு இருக்கீங்க எடிட்டிங்க, ஓகேங்களா? மக்கள் செல்வன் வந்து எப்பயுமே சொல்லியிருப்பாரு, நிறைய பேட்டியில சொல்லியிருந்தாரு, நான் வந்து ஒரு 10 பைசா நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த 10 பைசா இல்லாம பையனே வந்து சாதிச்சுட்டு இருக்காரு. அப்பனையே மிஞ்சிட்டு இருக்காருங்க அந்த படத்துல. ஒவ்வொன்றும் வந்து ஒரே நாள்ல மில்லியன்களுக்கு வியூஸ் எடுத்திருக்காரு. புதுமுகம் ஹீரோ வேற, ஓகேங்களா? ஒரே நாள் செம்மையா இருக்கு. இந்த படத்தை வந்து நாங்களும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபீனிக்ஸ் பறவை போல. ஓகே உங்கள் குட் ஓகே பை பை டேக் கேர். உங்கள் விஜய் பிளாக்கி மீண்டும் அழகா உன்னருடைய சதிக்கும். டேக் கேர் பை.